ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான எந்த சைடிஷ்மே தேவையில்லாத ஒரு பசியாரை பண்ணலாமா? இறால் அடை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். இது பருமாவு, தேங்காய் பூ போட்ட மாவு. உங்கள்கிட்ட தேங்காய் பூ போட்ட மாவு இல்லை, பருமாவு இல்லைன்னா நீங்கள் இடியப்ப மாவு கூட சேர்த்து அது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ தேங்காய் பூ போட்ட மாவுனால தேங்காய் துருவல் சேர்க்கலை. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பல்லாரி வெங்காயத்தை 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு இறால் முந்தா நாள் இறால் வாங்கினேன். கொஞ்சம் வரட்டி கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தது, அதை வரட்டி வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து இது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முழுசாகவும் போடலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது எல்லா துண்டுலையுமே ஒவ்வொரு இறால் நமக்கு வாயில் கிடைக்கும். அது நல்லாவே இருக்கும். அதனால் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் விரவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வத்தத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வத்தத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இந்த மாவை வச்சுருவோம். இது நைட்டுக்கு ரெடி பண்ணி காலையில் சுட்டால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். காலையில் பசியாரைக்கு தான் செஞ்சேன். இதை நைட்டு டிஃபனுக்கு கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம 1 ஹவர் கழித்து அந்த மாவை ஓப்பன் பண்ணி அது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தா ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். ஏற்கனவே அரிசி மாவு நல்லா வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் நமக்கு. அதனால் நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதில் இந்த மாவை ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இப்படி லைட்டாக தேய்ச்சாப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா முருக விடுங்க. சுற்றி நல்லா முருகி வரும், நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா முருக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இறால் அடை ரெடி. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே தேவையில்லை. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.